அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக கர்த்தர் அதிசயமாய் வழி நடத்தினார். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த தேவதூதுக்காக நாங்கள் ஜெபம் செய்திருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த வேளையிலே நாங்கள் அவருடைய தூதுக்காக லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே கூறுகின்றார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையோடு தேவன் நம் மத்தியிலே இன்றைய நாளிலும் பேச சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இயேசு தாம் இந்த மீண்டுமாக இந்த பூமிக்கு வரும்போது நீங்கள் எத்தனை சபை கட்டடங்களை கட்டி இருக்கிறீர்கள், அல்லது எத்தனை கிளை சபைகள் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள், தமது ஊழியத்திற்கென்று எவ்வளவு பேங்க் அக்கவுண்டிலே சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், உலகம் முழுவதும் இந்த ஊழியத்தை காண்பித்து எத்தனை பேங்க் அக்கவுண்டுகள் எல்லாம் இந்த உலகம் முழுவதும் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இன்னுமாக தமது நாமத்தை கொண்டு எத்தனை பேர் பிரபலியம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேர் முழு நேர ஊழியம் செய்கிறார்கள், எத்தனை பேர் பகுதி நேர ஊழியம் செய்கிறார்கள் என்று மனுஷனுடைய கற்பனைகளிலே மனுஷருடைய சிந்தனைகளிலே இவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் நாங்கள் சீனியர் பாஸ்டர், எத்தனை பேர் பிஷப்பாக பதவியேறு பெற்றிருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரே. ஏன் தெரியுமா? இவையெல்லாம் மனுஷரால் உருவாக்கப்பட்டவை, மனித சித்தத்தினால் உருவாக்கப்பட்டவை, மனிதருடைய சுயத்தினாலே இவைகள் எல்லாம் செயல்படுகிறவை. இவையெல்லாம் தேவனுடைய வேதத்துக்கும் இவைகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அருமையானவர்களே, இன்னுமாக சொல்ல போனால் நம்மில் வேறு எந்த ஒரு விசேஷித்த சுபாவங்களையும் அவர் காண்பாரா என்றால் பதில் என்ன தெரியுமா? இல்லவே இல்லை. அந்த பதிலைத்தானே இப்பொழுது ஆரம்பத்திலே பேசி இருக்கிறார். பூமியிலே விசுவாசம் காணப்படுமா என்றுதான் அவர் கூறுகிறார். விசுவாசம் காணப்படுமோ என்று சொல்லி கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தி நிற்கின்றார். இது ஒரு வேதனையான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய இருதயத்துக்கு வேதனை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. நாம் விசுவாசிகள் நாங்கள் விசுவாசிகள் என்று பெருமை கொள்ளுகிறோம் அல்லவா? ஆனால் அவருடைய வருகையிலே பூமியில் விசுவாசம் காணப்படுமோ என்று கர்த்தர் இயேசு கூறும் வார்த்தையானது நாம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கிறது.
நாம் விசுவாசிகள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோமே, நாம் ஊழியர் ஊழியர் என்று சொல்லுகிறோமே, இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் தான் அருமையானவர்களே, ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கிறது. ஏனென்றால் அருமையானவர்களே, இவர்கள் எல்லாருமே வழி விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். ஏனென்றால் தான் காண்பாரோ என்று சொல்லி கேட்கிறாரே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க வார்த்தை. நம்முடைய கர்த்தருடைய பார்வையிலே விசுவாசம் முக்கியம் வாய்ந்ததாயிருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஆனால் நாமோ அது நிறைவேறும் என்பதற்காக நாமும் வழிவிலகி விடாதபடி நாம் எச்சரிக்கையாக நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதை இழந்து போகக்கூடிய ஒன்று எது தெரியுமா? விசுவாசம். நீங்கள் நானும் பெற்றிருக்கிற விசுவாசம். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த விசுவாசம் ஒரு இழந்து போகக்கூடியது என்பதை எச்சரிப்போடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாயின் பிசாசானவன் நம்மிடம் இருந்து திருடுமாமே, வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, திருடுமாமே. அது எது? இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை திருடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எச்சரிப்போடு தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கூறும் வார்த்தையின் ஆழத்தை நீங்க சிந்தித்து பாருங்க அருமையானவர்களே. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு திருடனாகிய பிசாசானவன் நம்மிடத்திலே இருந்து விசுவாசத்தை திருடிவிட்டதை உணராத இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு நாம் விசுவாசிகள், நாம் ஊழியக்காரர், நாங்கள் வல்லமை உள்ள ஊழியக்காரர், உலகமெங்கும் பிரசித்தமான ஊழியக்காரர் என்றெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டு உணர்வற்று வாழ்வது மிகவும் ஆபத்தானது என்பதை ஆவியானவர் இன்று நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம், ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழி விலகி போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே குறித்து பேசும்படியாக கர்த்தர் பலமாக இடைப்பட்டார். இது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் பெருமைப்படுவார்கள். அவர் சபைக்கு போறார், அவர் சபையிலே இருக்கிறவர், அவர் எங்கும் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறவர். இல்லை அருமையானவர்களே, அது அல்ல. விசுவாசம் இருக்கிறதா? அவர் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறாரா? அவருக்குள் விசுவாசம் உறுதியாய் இருக்கிறதா? இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம். அருமையானவர் தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி நாட்கள் என்று சொல்லுவதை விட கடைசி நிமிடங்கள் என்று சொல்லலாம் அல்லவா? கடைசி நிமிடங்கள். கடைசி நாட்களின் கடைசி நிமிடங்களிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அருமையானவர்களே, தேவ ஜனங்களுக்குள் பெரும் விழுகையும் விசுவாச துரோகமும் நடைபெறும் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் காலம் இந்த காலம், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலம். அருமையானவர்களே, 2 தெசலோனிக்கேயரிலே 2வது அதிகாரம் 3வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க.
2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போதும், விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே விசுவாசத்தினாலே ஆரம்பித்த இந்த புதிய வாழ்க்கையுடன் விசுவாசத்துடன் ஜீவித்து அந்த விசுவாசத்துக்காக போராடி விசுவாசத்திலேயே மரிக்கவும் வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கவனமாயிருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முடிவு விசுவாசத்துடன் முடிய வேண்டும். விசுவாசத்துடன் முடிய வேண்டும். இதைத்தான் நம்முடைய கர்த்தருடைய வேதம் திட்டமாய் வெளிப்படுத்துகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்க. அவர்களுடைய நட்பண்புகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளதா? இல்லை. அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளதா? இல்லை. ஆகவே உங்களுக்கு வேத வசனத்தை போதித்து உங்களை நடத்தினவர்கள், அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிற ஆவிக்குரிய ஒரு பாஸ்டராக இருக்கலாம். அருமையானவர்களே, வேதத்தை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற அப்போஸ்தலராக இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான தங்களுடைய ஜீவியத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க வேண்டுமானால் விசுவாசமே முக்கியம் என்பதை இந்த வசனம் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தின் மூலமே நாம் உலகம், பிசாசு, பாவம், வியாதி, மரணம் ஆகியவற்றை நாம் மேற்கொள்ள முடியும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயரிலே 10ஆம் அதிகாரத்திலே 38வது 39வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களாயின், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்படி இதனால் பிழைக்கிறானாம் நீதிமான்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் எதினாலே பிழைக்கிறார்களாம்? விசுவாசத்தினாலே பிழைப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை உங்களுக்கு சுட்டி காட்டி தொடர விரும்புகிறேன். இந்த விசுவாசம் என்று வரும்பொழுது தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்களுக்கு குறிப்பாக கூறுகிறேன். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது தாங்கள் ஒரு சபைக்கு தாங்கள் கட்டிடம் கட்டுகினமா என்று சொல்லி ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்? அதுக்கு பிறகு அவர்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? பொதுப்படியாக நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற வார்த்தை, பாஸ்டர், நான் விசுவாசத்தோடு அத்திவாரத்தை போட்டேன், ஆகவே கட்டி முடிப்பதற்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமாயினால் செய்யுங்கள் என்று வருவார்கள். நான் விசுவாசத்தோடு அத்திவாரத்தை போட்டேன், இப்பொழுது தொடர்ந்து கட்டுவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது விசுவாசம் அல்ல, அது மாய்மாலம். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு சொல்லி விசுவாசத்தோடு நீ ஆரம்பித்திருந்தால் நீ விசுவாசத்திலே இறுதி வரை நிலைத்திரு, மற்றவரிடத்திலே உதவி கேட்க கூடாது. அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வாசித்து பாருங்கள். ஆகவே ஒருவன்
முதல் ஒரு கட்டிடத்தை கட்ட விரும்பினால் அதை கட்டி முடிக்க உனக்கு நிர்வாகம் உண்டோ என்று நீ இருந்து நீ கணக்கு பார் என்றுதான் ஆண்டவர் சொல்றார். மற்றவிடத்திலே கை நீட்டி கொண்டிருப்பதற்கு தேவன் அங்கே அழைக்கவில்லை. அது விசுவாசம் அல்ல. அதனால்தான் அதை குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நாங்கள் பழைய பரிசுத்தவான்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு தேவ ஊழியக்காரன் அவர் என்ன செய்கிறார்? பிள்ளைகளை வைத்து அவர்கள் ஒரு மடம் நடத்துகிறார்கள், அநாத பிள்ளைகளை வைத்து. ஆனால் அவர் யாரிடத்திலுமே அவர் எதுவுமே கேட்பது இல்லை. இது நீங்கள் அந்த சரித்திரங்களை நீங்கள் சாட்சிகளை வாசித்திருப்பீர்கள். கேட்பது இல்லை. ஆனால் அன்று உண்மையாகவே அவரிடத்திலே எதுவுமே இல்லை. பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. பின்னாகவே பாருங்கள், அந்த தேவ மனுஷன் நிலத்திலே வந்து அங்கே வேலை பணிபுரிகிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா இன்றைக்கு ஒன்றும் இல்லையே, இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்ல பொழுது சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் போயிருந்து அவர் ஜெபத்திலே தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். உறவாடி விட்டு அவர் வந்து அவர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? பிள்ளைகளை இருக்க பண்ணுங்கள், அவர்களுக்கு முன்பாக அவருடைய பீன்கான்களை எல்லாம் வைத்து ஆயத்தப்படுத்துங்கள். இவ்வளவுதான் சொல்லிவிட்டு மீண்டும் அவர் ஜெபிக்க போயிட்டார். அதன் பிற்பாடு அவர்களுக்கு அந்த எல்லாம் ஆயத்தம் பண்ணி முடிந்த பொழுது அந்த இடத்திலே அவர் கதவுகள் தட்டப்படும் சத்தம் கேட்டார். அப்பொழுது அவர் சென்று அந்த கதவை திறந்த பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு வேன் ஒன்று வந்து அங்கே நிற்கிறது. என்னென்றால் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறது. அந்த இடத்திலே சாப்பாடுகள் நிறைய மிஞ்சி விட்டது. ஆகவே இந்த மிஞ்சின இதுகளை இந்த இடத்திலே இந்த பிள்ளைகளோட மடத்திலே கொண்டு போய் கொடுக்கும்படியாக எங்களுக்கு கூறினார்கள். அதான் கொண்டு வந்திருக்கிறோம் என்று. பார்த்தீர்களா விசுவாசத்தை? இந்த விசுவாசம் எவ்விதமாக கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர். ஆகவே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே நாமோ கெட்டு போகாமல் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற அதை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை பெரிய விசுவாசத்தோடு ஆரம்பிக்கிறார்கள், உண்மை. ஆனால் தங்களுடைய ஜீவியத்தின் முடிவிலே அந்த விசுவாசத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள் அருமையானவர்களே. இதுதான் உண்மையான பெரிய வேதனையான ஒரு காரியம் அருமையானவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார் அல்லவா, இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதுதான் அதனுடைய அர்த்தம் அருமையானவர்களே. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எதிலே? விசுவாசத்திலே. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை மகிமைப்படுத்த ஈசாக்கு பிறக்கும் வரை ஆபிரகாம் காத்திருந்தாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆபிரகாம் காத்திருந்தாரா? இல்லையே. ஈசாக்கு பிறக்கும் வரை ஆண்டவர் சொல்லிவிட்டார் அல்லவா. பின் ஆகவே ஈசாக்கு பிறக்கும் வரை ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தாரா? இல்லையே. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பார்த்தீர்களா? ஆகவே அவர் விசுவசித்து விட்டார். தேவன் சொல்லிவிட்டார், அது நிறைவேறும். அதுதான் அவரை நாங்கள் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கிறோமே. ரோமரிலே 4ஆம் அதிகாரத்திலே 20-21 தயவு செய்து வாசிங்க பார்ப்போம்.
தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இப்பொழுது ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்ற பிற்பாடு ஈசாக்கு பிறக்கும் வரைக்கும் காத்திருந்து அதன் பிற்பாடு போய் கர்த்தரை மகிமைப்படுத்தினாரா? இல்லை, உடனடியாக அந்த வார்த்தையை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்தினார். அவர் தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே பாருங்கள், ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவார். இந்த வேளையிலே ஆபிரகாம் அவருடைய மனைவியும் பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற பொழுது ஆபிரகாம் அவருடைய மனைவியும் பிள்ளை பெறும் நிலையிலே இல்லை. அருமையானவர்களே, அவருடைய மனைவியும் அவ்விதமான நிலையிலே இல்லை. ஆனாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் நிறைவேற்ற வல்லவராய், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் ஒரு வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று வைப்போம். உங்களுடைய சிந்தனைக்காக தருகிறேன். ஆகவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? வாக்கு தத்தம் தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். அருமையானவர்களே, வேதம் என்ன கற்பிக்கிறது தெரியுமா? என் தேவன் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார், இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார், என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கர்த்தர் கற்பித்து தருகிறார். ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் அவ்விதமாக அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் வரைக்கும் தான் கர்த்தரை மகிமைப்படுத்த காத்திருப்போமாயின், அருமையானவர்களே, நாம் செய்த வழிகள் பிழை, தவறான வழியை நாங்கள் நினைத்து மனம் வருந்தி, ஆண்டவரே நீங்கள் தந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர், நிச்சயமாக நான் அதை பெற்றுக் கொள்ளுவேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் நாங்கள் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறோமா? அருமையானவர்களே, ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோமா? இதற்காக தேவனை மகிமைப்படுத்த அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வரை காத்திருக்க கூடாது. அருமையானவர்களே, காத்திருக்க கூடாது. நாம் அவை நிறைவேறும் வரை காத்திருப்போமாயின் அது விசுவாசம் இல்லையே. சிந்தித்து பாருங்க, அது விசுவாசம் இல்லையே. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவசித்தால் தான் அவரை நாம் மகிமைப்படுத்த முடியும். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க. ஆகவே நாம் தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளும் வாக்கு தத்தங்களை, ஜெபத்தினால் நாங்கள் கேட்கின்ற அந்த விண்ணப்பங்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நம்பி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே நாங்கள் இருப்போம். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் இயேசுவின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற ஜனம். அப்படி அல்லவா? நிச்சயமாக நாம் ஒருவரும் இல்லை என்று சொல்ல மாட்டோம்.
நாம் இயேசுவின் வருகைக்காக அவருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க காத்திருக்கின்ற ஜனம். பின் ஆகவே அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், பரலோகம் செல்லுவோம் என்ற விசுவாசம் நம்மிலே உறுதியாய் இருக்கும் போது அவரை எப்பொழுதும் நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். என் இயேசு வருவார், நான் அவருடைய வருகையிலே நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன், நான் அவரோடு கூட என்றும் வாழுவேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை, அந்த விசுவாச அறிக்கை செய்து நாம் எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமை. இவைகளை நாம் கண்ட பின்புதான் அவரை மகிமைப்படுத்துவோம் என்றால் அங்கே விசுவாசம் இல்லையே. அவர் வந்து எடுக்கட்டும், எம்மை எடுத்துக்கொள்ளட்டும், அதன் பிற்பாடு நான் பரலோகத்திலே இருப்பேன், இதன் பிற்பாடுதான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்றால் சிந்தித்து பாருங்கள், அது விசுவாசம் இல்லையே. நான் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்ற அதை உறுதியாக விசுவாசித்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையினாலே இதுதான் அருமையானவர்களே முக்கியமானது. அவருடைய கிருபையினாலே என்று சொல்லிக் கொண்டு நாம் எப்படி நடக்கலாம் என்பதும் அர்த்தமல்ல. அதை புரிந்து கொள்ளுங்க. அவருடைய கிருபையினாலே என்று சொல்லிக் கொண்டு கர்த்தருக்கு என்னுடைய பிரச்சனை தெரியும் தானே, என்னுடைய கஷ்டம் தெரியும் தானே, என்னுடைய வேலை பிரச்சனை தெரியும் தானே, என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தெரியும் தானே, என்னுடைய பாடுகள் அவருக்கு தெரியும் தானே எல்லாம் என்று சொல்லிக் கொண்டு நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் நடந்து கொண்டு அவருடைய கிருபையினாலே நான் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவேன், அவருடைய வருகையினாலே பரலோகத்திலே அவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லுவது விசுவாசம் அல்ல. எப்படி நடக்கலாம் என்றல்ல, கிருபையானது பெருகி வழியும் மட்டும். அருமையானவர்களே, அது வழியட்டும், கிருபையானது பெருகி வழியட்டும் என்று சொல்லிக்கொண்டே வழிந்து கொண்டே ஓடுகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே வழிந்து கொண்டே ஓடுகிறது என்று சொல்லி நாம் பாவத்திலே நாங்கள் நிலை நிற்போம் என்றால், அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதம் அதை மறுக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே நாம் எப்படி பிழைப்போம் என்றுதான் கர்த்தருடைய வேதம் கூறுகிறது. ஆகவே அருமையானவர்களே, அவருடைய கிருபையினால் தான் வாழுகிறோம், அவருடைய கிருபையினால் தான் ஊழியம் செய்கிறோம். அருமையானவர்களே, அவருடைய கிருபையினால் தான் எல்லாவற்றையும் செய்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணியவர், அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார், அந்த வாக்கை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் உறுதியாயிருப்போம். விட்டுவிட்டு அருமையானவர்களே, நம்முடைய மாமிச இச்சையின்படி நாம் நடந்து அவருடைய கிருபை என்று சொல்லிக் கொண்டு இருப்போம் ஆயின் அருமையானவர்களே, அது வேதனையான ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையையும் அந்த வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்றும் விசுவாசிக்கின்ற நாம் அனைவரும் அதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். லூக்கா சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 36வது வருஷத்தை தயவு செய்து வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, புத்தியுள்ள அந்த 5 கன்னிகைகளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லிக் கொண்டு நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் செல்லுவது, நம்முடைய பணங்களை சேர்ப்பது, பண ஆசையிலே வாழுவது, அருமையானவர்களே, இது எல்லாம் அருமையானவர்களே விசுவாசம் அல்ல. அந்த புத்தி உள்ள கன்னிகைகளாக நாம் காணப்பட வேண்டும்.
கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு விழித்திருங்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகின்றார். விழித்திருங்கள் என்று தம்முடைய வருகையை குறித்து கர்த்தர் இயேசுதாமே சுட்டி காட்டி இருப்பதை நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 42, 43, 44 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு புதிய சரீரத்தை சிருஷ்டித்தார். வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஒரு புதிய சரீரத்தை சிருஷ்டித்தார். சாராளுக்கு புதியதொரு கற்பத்தை சிருஷ்டித்தார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார் அல்லவா? அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் அல்லவா? பத்திரலாம். பின் ஆகவே அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அந்த புதிய சிருஷ்டிகள் நம்மிலே உருவாகுகிறது. அருமையானவர்களே, எப்படி? நாம் விசுவசிக்கும் போது. அப்படியே கர்த்தருடைய இரகசிய வருகையிலும் அருமையானவர்களே, நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்பதை நாம் விசுவாசித்து நாம் அவரை துதிக்கும் பொழுது அவர் அதை நிச்சயமாக நமக்கு நீதியாக எண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் வளரும், நம்முடைய விசுவாசம் வளரும், வளர்ந்து கொண்டு செல்ல வேண்டும், வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அப்பொழுதுதான் மறுரூபம் அங்கே காணுகின்றோம், மறுரூபத்தை காணுகின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆகவே தேவன் என்னிலே உங்களிலே பிரியமாயிருக்க வேண்டும் என்றால் நம்மிலே விசுவாசம் வளர வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இவ்வுலகத்திலே பாருங்க, ஊழியம் செய்த காலத்திலே நீ விசுவாசிக்கிறாயா, நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று விசுவாசத்தையே கேட்டு எதிர்பார்த்திருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேதான் அங்கே ஒரு புதிய சிருஷ்டிப்பு நடைபெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். திதிமு எனப்பட்ட தோமா அவனுடைய அபவிசுவாசத்தை கண்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு பாருங்கள் என்ன சொன்னார்? அபவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, அபவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். நீ என்னை கண்டதினாலே நீ விசுவசித்தாய், காணாதிருந்தும் விசுவசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்னுமாக நாங்கள் பார்க்கிறோம், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னதே உங்களுக்கு தெரியும். விசுவாசம் இல்லாதவர்களுடைய இருதயத்திலே எப்பொழுதும் அருமையானவர்களே பயம் குடிகொண்டிருக்கும். நன்றாக சிந்தியுங்க, பயம் குடிகொண்டிருக்கும். நித்திய ஜீவனை இழப்பவர்களின் பட்டியலிலே பாருங்கள், பயப்படுகிறவர்கள் முதலாவது இடத்திலே இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தலிலே 21ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் தெரியும். எனக்கு அருமையானவர்களே, கொந்தளிக்கும் கடலிலும் பெரும் காற்றிலும் அகப்பட்டு படகு மூழ்கும் நிலையிலே கலவரம் அடைந்து பதறிய தம்முடைய சீசர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி சொல்லுகிறாரே. அருமையானவர்களே, நம்மை பார்த்தும் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் அல்லவா? நிச்சயமாகவே சிந்தித்து பாருங்க. நீங்களும் நாங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவிசுவாசத்துடன் வாழுவதும்
இன்னுமாக அபவிசுவாசத்துடன் ஊழியம் செய்வதும் அபவிசுவாசத்துடன் மரிப்பதும் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. பலமான அந்த விசுவாசத்துடன் நம்முடைய ஜீவியத்தை முடித்தால்தான் நம் தேவன் நம்மிலே பிரியப்படுவார். நம்முடைய தேவன் மிகவும் அதிகமாய் நம்மிலே பிரியப்படுவார். அருமையானவர்களே, ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மில் உள்ள விசுவாசத்திலே பலமாய் நாம் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனை மெய்யாகவே நாம் மகிமைப்படுத்த முடியும். அருமையானவர்களே, விசுவாசம் இல்லாமல் நமது விசுவாச ஜீவியத்திலே பூரணமடைய முடியாது. விசுவாசம் இல்லாமல் நம்முடைய ஜீவியத்திலே பூர்ணமடைய முடியாது. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் என்ன எழுதியிருக்கிறது என்று வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய அதரிசனமான அந்த நித்திய காரியங்களை அருமையானவர்களே காணக்கூடிய ஆவிக்குரிய தொலைநோக்கி கருவி எது தெரியுமா? விசுவாசம். விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். அவைகளை காண்பதற்கு விசுவாசம் அவசியம். அருமையானவர்களே, நாம் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, நாம் ஏதோ சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழவோ, சாதாரணமான ஏதோ ஊழியத்தை செய்யவோ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய நேரத்தை கூட சாதாரணமான ஒரு முறையிலே செலவழிக்க கூடாது. அருமையானவர்களே, ஏதோ ஒன்றுக்காக செலவழித்துக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய ஆவி எப்பொழுதும் விசுவாசத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் விசுவாசத்திலே நாங்கள் வாழுவதற்கு, இவ்விதமாக தேவனோடு இந்த விசுவாசத்திலே பெருகுவதற்கு பல சாக்கு போக்குகள் நமக்கு இருக்கும். அந்த சாக்கு போக்களை நீங்கள் தயவு செய்து சொல்லாதீங்க. சாக்கு போக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறது அல்ல. சாக்கு போக்கள் நிமித்தமாக கர்த்தர் மிகவும் கோபப்படுகிறார். ஆகவே சாக்கு போக்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். சாக்கு போக்கு உங்களை வாயிலே பிறக்க கூடாது. அருமையானவர்களே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகம் உங்களை ஜெயிக்கிறது என்றால் நீங்கள் உண்மையிலே தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் இந்த நேரத்திலே இந்த விசுவாசம் நம்மிலே உண்டா? அந்த விசுவாசத்திலே இவ்வளவு நாளும் பலவீனம் அடைந்து இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்த்து இன்றே நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பலமடைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றே நான் உம்முடைய நீர் தந்த அந்த விசுவாச வாழ்க்கையிலே நான் உறுதியாயிருக்க நான் இன்றைய நாளிலே ஆண்டவரே நான் பொருத்தனை பண்ணுகிறேன். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த பரந்த உலகத்திலே, இந்த கொந்தளிக்கும் இந்த உலகத்திலே
இன்றைக்கு என்னுடைய விசுவாசத்தை அசைக்கிற எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உம்மிலே கொண்டிருக்கிற விசுவாசத்திலே நான் உறுதியாயிருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனை இன்றைக்கே பண்ணுங்கள். பொருத்தனை பண்ணுங்கள். எழுந்திருப்போம். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்லுகின்றது. அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்லுகின்றது. அக்கறை நோக்கி பரந்த சமுத்திரத்தில் செல்லுகின்றது, பார சுமையோடு செல்லுகின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்லுகின்றது, பார சுமையோடு செல்லுகின்றது. பரபரப்போடு செல்லுகின்றது, பரமல் வாழும் பரத்திற்கு விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்லுகின்றது. அக்கறை நோக்கி ஆழம் நிறைகடலில் செல்லுகின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆழம் நிறைகடலில் செல்லுகின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆர்ப்பரிப்போடு செல்லுகின்றது, ஆண்டவர் அதற்கு மாலுமியா. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்லுகின்றது. அக்கறை நோக்கி நேடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நேடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலைவரமாக செல்லுகின்றது, நிரந்தரமான இடத்திற்காக விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்லுகின்றது. அக்கறை நோக்கி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அமர்ந்திருங்கள். எழுதும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அவர் ஜெய கம்பீரமாக சொன்னார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆம் அருமையானவர்களே, இது ஜெய கம்பீரமான ஒரு வார்த்தை, ஜெய கம்பீர வார்த்தை. நம்முடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவரானார் என்று பார்க்கிறோமே. நம்முடைய ஜீவியமும் முடிவும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக விசுவாசத்திலே பெருகி வல்லவர்களாக காணப்பட கர்த்தர் தாமே கூட இருந்து நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென்.